காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க? வீட்டில் ஜவுளி எடுக்க போனாங்கப்பா. காலையில் 9 மணிக்கு வந்தோம்பா. மணி 7ஆவதுப்பா, இன்னும் வரலப்பா. இது எவ்வளோ மேலுன்னு நினைச்சிக்க. எங்க வீட்டுல நேத்து வந்தவங்க இன்னும் ஆளை காணும். வா ஒரு காப்பியோ டீயோ சாப்பிட்டு வரலாம் வா. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்து. என்னப்பா ரொம்ப டயர்டா இருக்க? என்ன விஷயம்? செம்ம கூட்டம்பா, உள்ள போகவே முடியலப்பா. துணிவா இல்ல வாரிசா? அட நீ வேறப்பா, ரேஷன் கடையில் இருந்த கூட்டத்தை சொன்னம்பா. துணிவும் வாரிசும் நமக்கு ஒண்ணுதாங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால். ஏமா பசிக்குதுமா, என்னம்மா டிஃபனு? உங்களுக்காக சூடா இட்லி செஞ்சிருக்கேங்க, அந்த தட்டை எடுங்க. தட்டா எங்க இருக்கு? இங்க இருக்கு. தூசா இருக்கு. துணி எங்க இருக்கு? துணி கூட இந்த வீட்டில் கிடைக்காது. முந்தானி இருக்கு, இதிலே துவைச்சிட வேண்டியதான். என்னம்மா என்னாச்சு உடம்புக்கு? என்னன்னே தெரியலங்க, ஒரே சளியா இருக்கு. காலையில இருந்து மூக்க தொடச்சி தொடச்சி பாருங்க, புடவை முந்தானியே நனைஞ்சு போச்சு. வணக்கம்பா. வணக்கம்பா, சொல்லுப்பா. நான் 100 வயசு வாழணும்பா, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுப்பா. 100 வயசு வாழணுமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலையே. நீங்க என்ன பண்றீங்க? உடனே போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கங்க. கல்யாணம் பண்ணீங்கன்னா 100 வயசு வாழலாமா? வாழணும்னு எண்ணமே உனக்கு வராது. அமுகு டுமுகு அமால் டுமால். இருக்கு, பாத்திரம்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது, கொஞ்சம் கழுவி வச்சிரு. என்னங்க, போனை பார்த்தது போதும், டிஃபன் எடுத்துன்னு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சப்பாத்தி சூப்பர்மா, வேற லெவல்ல இருக்கு. உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர். ஏமா சப்பாத்தி நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், அதுக்கே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற? அட நாசமா போச்சு, அது சப்பாத்தி இல்ல, தோசை. இது கூட தெரியல உங்களெல்லாம். ஆமா வேணாமா வேணாமா, இன்னைக்கு புத்தாண்டுமா, இன்னைக்கு அடிக்காதம்மா, நாளைக்கு போற வீடியோல அடிமா. இன்னைக்கு வேணாமா, இன்னைக்கு வேணாமா, இன்னைக்கு வேணாமா. ஏங்க, இந்த அவதார் படம் பார்த்தோம்ல, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. படத்தை விட அவங்கள போலவே வாழலான்னு ஒரு ஆசை வருதுமா. அவங்கள போல வாழணுமா? ஆமா. ஏங்க? செலவே இல்லையே. ட்ரெஸ் எடுக்கிற வேலை இல்ல, நகை நட்டு போடுற வேலை இல்ல, மேக்கப் போடுற வேலை இல்ல, ரொம்ப ஈஸியா இருக்கு. குறிப்பா வேலைக்கு போக வேண்டிய வேலையே இல்ல. அதனாலதான் அவங்கள மாதிரியே வாழ்ந்துடலான்னு ஆசைப்படுறேன். வா போலாம், இப்பவே போலாம். காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இது மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில் அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகும்டா.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.